99 செக்டார் இல்லையா ஜோனல் டீம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது செக்டார் மேஜிஸ்ட்ரேட் ஜோனல் டீம்ஸ்னு. அந்த டீம்ஸ் வந்து ஏற்கனவே 16 ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸில் 16 சட்டமன்ற தொகுதியிலையும் பிற செக்மெண்ட்ஸ்லையும் அது போய் டெலிவர் பண்ணுற பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கு. காலையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறுதி கட்டமாக ஒவ்வொருத்தருக்கு எந்த சட்டமன்ற தொகுதியில் பணிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்கு அடுத்து பரிச்சு அடித்தோம். ஆனால் நம்மளோட பார்வையாளர்கள் முன்னிலையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின்படி கடைசியாக எந்த வாக்குச்சாவடிகள் அவங்க பணியாற்ற வேண்டும்கான இறுதி ஆணை இன்றைய தினம் கார்த்தால 9லேருந்து 12 மணி வரைக்கும் தேவையான கூடுதல் பயிற்சியும் அளிக்கப்பட்டு அவர்களும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடத்து இந்த டீம்ஸ் ஒரு டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம் 3726 வாக்குச்சாவடிகள் இருந்தால் அதில் 299 டீமுக்கு ஒரு டீமுக்கு 10லேருந்து 12 வாக்குச்சாவடிகள் வரும். 2லேருந்து 3 சில சமயம் ஒரே இடத்தில் 17-10 வாக்குச்சாவடிகள் இருந்தால் ஒரு இடம் கூட இருக்கலாம். அது மாதிரி 2லேருந்து 3 இடத்துக்கு இவங்க முழு காவல்துறை பாதுகாப்போட ஓட்டிங் மெஷின், பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டு, அதுக்கப்புறம் தேவையான படிவங்கள், பல்வேறு படிவங்கள் இருக்கு, நம்ம ஸ்டாச்சுட்டரி படிவங்கள், அது எல்லாமே எடுத்து பாதுகாப்பாக அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையில் கொடுக்கறதுக்கான பணி தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளோட ஒரு கட்டுப்பாட்டு மையம் 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள் வந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம். அதற்கான பணியும் முடிவடைந்து ரிப்பன் மாளிகையிலேருந்து 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள், சுமார் 2600 வாக்குச்சாவடிகள் நேரடி கண்காணிப்பில் இல்லை. அதில் 709 ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மற்றும் பார்வையாளர்களின் அடிப்படையில் அடையாளம் காட்டப்பட்ட பதட்டமுள்ள வாக்குச்சாவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்குச்சாவடிகளுக்கான 100%, அதுவும் மீதமுள்ளத்தையும் சேர்த்து சுமார் ஒரு 65 விழுக்காடு வாக்குச்சாவடிக்கான வெப்காஸ்டிங் நடந்து கொண்டிருக்கு. காவல்துறை அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அதற்குன்னு தேர்தல் ஆணையம் கைடன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு வாக்குச்சாவடினா காவல்துறையோ இல்லையா ஹோம்கார்ட்ஸோ அந்த மாதிரி 2 வாக்குச்சாவடிகள் 3க்கு மேற்பட்ட என்ன பதட்டமுள்ள வாக்குச்சாவடிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து காவல்துறை டீமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து 3 அடுக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஒன்று தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி, நானும் கூடுதலாக 5 கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாங்கள் மைய பகுதியில் இருக்கோம். தேர்தல் நடத்தும் அதிகாரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஏஎஸ், அவருக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து சோழிங்கநல்லூர், நம்ம செங்கல்பேட்டு மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் இருக்கு, அதற்கும் அவர் பொறுப்பு. அதே மாதிரி வடக்கில் நம்ம ரவி தேஜா ஐஏஎஸ் இருக்காரு, அவருக்கு திருவட்டியூர் அங்கே வந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு, அது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதற்கான பணியை மேற்கொண்டார். சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்ம கண்ட்ரோலில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதில் நம்ம அடுத்த நமக்கு முக்கியமான இது என்னன்னாலுக்கு நாளை தினம் 5:30 மணிக்கே எல்லாரும் தயாராக இருந்து மாக் பால் 5:30லேருந்து 7 மணிக்குள் பண்ணுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். ஏதாவது அவர்களுக்கு இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள்ல இல்லை எந்திரத்தில் பிரச்சனையோ மற்ற ஏதாவது இருந்தாலும் அதை உடனடியாக மாற்றுவதற்கு ரிசர்வ்க்கு தேவையான 20 விழுக்காடு கூடுதல் பொருட்கள், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கான பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேண்டிடேட் செட்டிங் போன்ற அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அதே மாதிரி உடல்நலை குறைவு இருந்தாலும் அவர்களுக்கு ப்ரியாரிட்டி லைன்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட இது நம்ம அவருக்கு ரேம்போட சேர்த்து கூடுதலாக அவர்கள் வேற எந்த வசதி பண்ணனாலும் வெயில் காலம் என்பதால் மற்றவர்களுக்கும் எல்லா இடத்திலும் பந்தல் போட சொல்லி குடி தண்ணி போன்ற வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவையும் அங்கே எப்படி இங்கே நம்ம மருத்துவ குழு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் மருத்துவ குழுவையும் தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் முடிந்த அளவுக்கு நம்ம செல்ஃபி பூத்து, அதே மாதிரி குவிஸ்கான இது போன்றவையும் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். ஸோ தற்பொழுது அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் அட்டெண்டன்ஸ் இதுவரைக்கும் இந்த 3ஆவது இன்னைக்கு கடைசி பயிற்சியிலையும் சுமார் எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா 7 பேர் தான். இங்கே இவ்வளோ நம்மளோட 1334 நபர்களில் 7 பேர் தான் உடல்நல குறைவாக, அதற்கு தேவையான மாற்று இங்கேயே இருக்காங்க. ஸோ எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இரவு பகல் பாராமல் நம்மளோட தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் கீழே டிஆர்ஓ தலைமையில் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் மேடம்
அந்த மாதிரி அதற்கு கீழே செக்டார் டீம்ஸ் நம்ம சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19 சோனல் டீம்ஸ் இருக்கு, செக்டார் டீம்ஸ். அதற்கு கீழே தேர்தல் நடத்தும் அதிகாரி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இரவு பகல் பாராமல் பண்ணும்போது உங்களோட ஒரே பணி அங்க போய் வாக்களிக்கணும். அதற்கு அப்புறம் கடைசியா 2-3 தகவல்கள் மட்டுங்க. சிலர் இதுவரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 86% 33.71 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம். சிலர் சந்தேகம் எழுப்புறார்கள், தட் பை சான்ஸ் என் கையில ஓட்டர் ஸ்லிப் மறந்து போச்சு, இல்லையா நான் தொலைச்சிட்டேன், இல்லையா நான் கிடைக்காத ஒரு 10 வீடு பூட்டி இருக்கேன்னு கிடைக்காத இருந்தா என்ன, கவலையே பட வேண்டாங்க. நீங்க வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 12 வகையான ஐடென்டி கார்ட்ஸ், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஏற்கனவே பத்திரிகைகள் கொடுத்துருக்கோம், ஆதார் கார்டு போன்றவை கொண்டு வந்தால் அங்கே உதவி மையம் இருக்கும். அந்த உதவி மையம் உங்க அருகில் உள்ள உதவி மையத்துல கேட்டீங்கன்னா எந்த வாக்குச்சாவடிங்கிறத அவங்களே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த கவலையும் இன்றி நீங்க வந்து உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் டெஃபினட்டா எந்த வாக்குச்சாவடி போன்ற உள்ள இருக்க உதவி அதோட பண்ணுவாங்க. கடைசியாக நாங்கள் ஒரு முயற்சி என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்தால் அவங்க 2 கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அங்க வந்து செல்வதற்கு வாகன ஏற்பாடுக்கும் நாங்க அவர்களுக்கு கோரிக்கைக்கு அடிப்படையில் ஏற்பாடு செய்ய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆணைக்கினாங்க. அதுவும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயசு மேற்பட்டு வரலாம், வெஹிக்கிள் மூலியமா ஓட்டு போட்டதுக்கு நாங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் 10,385 பேர் இருக்காங்க. இந்த ஒரு ஃபிகர் இருக்கு மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை. அவர்கள்ல ஏற்கனவே யார் வந்து வீட்டுல வாக்களிக்கலையோ அவர்களால்